ஹே பாய்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து பிக்சர் ப்ரோ வெர்ஷன். அது உங்களுக்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் வந்து பிக்சர் டைப் பண்ணிருங்க. டேரெக்டாக டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். பிக்சரோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ட்ரான்ஸ்பரன்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் கிராப்னு கொடுத்துட்டு 3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. தென் வந்து கீழே ஆட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பராக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. தென் வந்து மறுபடியும் கீழே 2 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோ கொடுத்து தென் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி இந்த சைடு கார்னரில் அந்த ஃபோட்டோஸை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து அடுத்து இந்த ஃபோட்டோ டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணும்னு சொல்லிட்டு அந்த சைஸ் ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த கவர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணி எடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் டூல் இருக்கும். எரேஸ் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு இங்கே எரேஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து டச் பண்ணிட்டு இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா சைஸ் 50 வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி 100 வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ் மட்டும் ஒரு 80-85 வச்சுட்டு இந்த சைடு நான் ஜூம் பண்ணி ப்ராப்பராக எரேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. தென் வந்து மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜ் மாதிரி மறுபடியும் அந்த இமேஜை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி நிற்கிற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிஆல் ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் வந்து 6 கேப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். 6 கேப்னு டைப் பண்ணிங்களா இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் ஆப்ஷன் இருக்கும். லேயர் டச் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன் வந்து எல்லோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. தென் வந்து கீழே மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்துருங்க. மேலே சர்ச் பாரில் ஸ்மோக் எஃபெக்ட் ஒயிட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்மோக் எஃபெக்ட் ஒயிட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டீங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வரும். இதை டச் பண்ணி தென் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் கீழே இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பராக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதே பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு அதை டச் பண்ணிங்களா டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஃப்ளிப் அண்ட் ரொட்டேட்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு மாறிக்கும். தென் வந்து அதே மாதிரி இந்த சைடும் வந்து ப்ராப்பராக ஜூம் பண்ணி வச்சோம். ரெண்டு செட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு நிறைய விதமான இது வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக இந்த ஃபோட்டோஸ் கீழே இப்போ இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு மாற்றணும்னு நினச்சிங்களா கலர் மாற்றணும்னு நினச்சிங்களா இந்த சைடு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து ஒயிட் மாற்றிக்கோங்க. தென் வந்து ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லவ்னு சொல்லிட்டு லவ் எமோஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டிங்களா தென் வந்து இந்த மாதிரி போக்கி ஸ்டிக்கர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டிக்கர் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் டிக் கொடுத்துருங்க. மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு பொசிஷன் கொடுத்துட்டு ரெண்டும் வந்து 0ல் செட் பண்ணிக்கோங்க. தென் இது மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சேம் நான் செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். தென் வந்து மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பனோராமான்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து ஆப் டைப் பண்ணி டேரக்டாக டவுன்லோட் லிங்க் கிடச்சிரும். அது வந்து ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இது வந்து பனோராமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும். தென் வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயராக இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லேயர் நம்ம எத்தனை லேயர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நமக்கு இந்த 2 லேயர் ஓகே, 2 ஃபோட்டோஸ் ஓகே. தென் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் டிக் ஆப்ஷன் கொடுக்கும். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ப்ரிவியூ கொடுத்துட்டு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு அதிலே ப்ரிவியூ வரும். மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது புரியலனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? லவ் யூ ஆல், குட் பை. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.